வணக்க மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜேம்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ஆட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சரளாவோட ரிவெஞ்சு தாங்க. நேற்று நம்ம சரளா வீடியோ போட்டிருப்போம், நான் ஃபுல்லாக முடிக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த லாஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் கீ தாங்க, அதனால தாங்க நம்ம முடிக்கலை. இவன் வேறு ஏதோ மந்திரம் சொல்லினுக்கிறான். சரி, ஓகேங்க, அதனால தான் நம்ம கேம் முடிக்கலை. ஆனால் இந்த வாட்டி உடனே ரிவெஞ்சு தரணும் தாங்க நான் டப்புன்னு இன்றைக்கே வீடியோ போட்டுடுறேன். இன்றைக்கி எப்படியாவது இந்த பெட்ரூம் கீ எனக்கு நிறைய இடம் தெரியும், அந்த இடத்தெல்லாம் நம்ம போய் தேடி பார்க்கலாம். தேடி பார்த்துட்டு நம்ம கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். சரி, ஓகே. நிறைய இடத்த நான் கண்டுபிடிச்சேங்க. நம்ம போகாத முன்னாடி வீடியோவில் போகாத நிறைய இடத்த நான் உள்ளே எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணேன். அந்த இடத்தெல்லாம் தாங்க இப்போ நம்ம பண்ண போகிறோம். சரி, ஓகே, சீக்கிரம்டா. ஓகே, என்னடா அந்த சைடு எடுப்புன்னு கேட்கலாம். இங்கே கேம் அல்காரிதம் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இடத்துல வைப்பானுங்க, இதை ரொம்ப அலைய விடுவானுங்க. அதனால தான் என்னங்க மேகம் இவ்வளோ கருப்பாக இருக்குது. சரி, ஓகே, சீக்கிரம். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கணுங்க தெரியும், என்னடா அங்கே நெருப்பே இல்லை. ஆனால் நீ தண்ணி ஊற்றுறேன்னு தண்ணி ஊற்றுனா தாங்க இந்த கேமே உருவாகும். இந்த கேமே உருவான்ற கதவை திறக்கும். அடி செம்ம மழைங்க இங்கே. எப்போ மேகம் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஓகே, நமக்கு ரெண்டாவது வாட்டி இதை ஊற்றுறோம். இதுக்கு மேலே நம்ம இப்போ கதவு திறந்துன்னு உள்ளே போக வேண்டியது தான். ஓகேங்க, உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம கீ எடுத்துப்போம். எட்ரா கீயை? ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. கிச்சனில் எதாவது இருக்கா? இல்லைங்க, எப்பவும் போல் எதுவும் இல்லை. அதனால் நம்ம எப்பவும் போல் போக வேண்டியது தான் இந்த சைடு நம்ம ஸ்டைலில். இப்போதைக்கு நம்மளுக்கு ஓகேங்க, கமலா பார்த்துருச்சு, சந்தோஷம். பார்த்த நல்லது தான். அடுத்து எங்கே போவோம்னு நமக்கும் தெரியாது. ஓகேங்க, இங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டோம். இப்போ அது வரும். என்னடா வரல? நீங்கள் வரணுமே என்னத்துக்கு? கமலா, இது கமலான்ற சரளா, சீக்கிரம் வா. இது கமலாக்கு மேலே இருக்குங்க, வரவே மாட்டேங்குது. ரொம்ப தொல்லை தருது. இது வரவே இல்லைன்னா நம்ம இந்த சைடு போயிடுவோம். சரி, இங்கே தான் இருக்காடா. நான் அந்த பெட்ரூம் கீழே கொடுங்களேன்டா. அதனால தான்டா ஒரு வீடியோ அது போட முடிக்க முடியாமல் விட்டேன். அந்த பெட்ரூம் கீழே தான் கொடுங்கடா. ஏன்டா இப்படி படுத்துறீங்க சத்தியமாக. சரி, ஓகேங்க, இப்போ கதவு தரேன். இங்கே தான் கேம்ஃபரு, இங்கே கேம்ஃபர் வைக்கணும். அதுக்கு முன்னாடி கீ இருக்கா? பெட்ரூம் கீயை குத்துட்டானுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கேமை நம்ம இதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமாக ஆடணும். நான் அவுட்டே ஆகாமல் ஆடணும். கீயை குத்துட்டானுங்க, பெட்ரூம் கீயை. எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே கீயை கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயங்க. வாய் மூடுறா வேறு. ஓகேங்க, இந்த நஸ்ரத் பொம்மை இங்கே வைக்கணும். இதுக்கு மேலே நம்ம முடிக்கணும். அவனுங்களே கீயை கொடுத்துட்டானுங்க முடியாப்பான்னு. இதுக்கு மேலே நம்ம கையில் தான் இருக்குது கேமு. பெட்ரூம் கீயை கொடுத்துட்டானுங்க, அப்போ நம்ம தான் முடிக்கணும். இதுக்கு மேலே சீக்கிரம் போட தம்பி, சீக்கிரம் போட. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சிடணும். இதான் கடைசி லைஃப் மாதிரி. என்னடா ஒரு 216? ஓகே, 216 சீக்கிரம் பட தம்பி, சீக்கிரம் படா. பெட்ரூம் கீயை கொடுத்துட்டானுங்க. இதுக்கு மேலே நான் அவள் தாங்க. இதுக்கு மேலே நான் பேயை விட மோசமாக நான் தான் ஆடப்போகிறேன் இதுக்கப்புறம். ஓகே, 216 கோடு சீக்கிரம் போய் போடணுங்க இந்த சைடு. சரளா மட்டும் வராமல் இருந்தால் சரி, நான் பாட்டுன்னு முடிச்சிடும் அப்படியே. இதே மாதிரி வராமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண சரளா, நான் முடிச்சிடும் அப்படியே. கதவு சாத்தண்டா, இதெல்லாம் சாத்திக்கோங்க அப்புறம். ஓகேங்க, 216 கோடு. 2 சீக்கிரம் 2. ஐயோ, இந்த மின்னல் வேறு இந்த கண்ணே தெரிய மாட்டேங்குது. 2 1 போடுறா. ஓகே, 6. ஓகே, ஐயோ கமலா வேறு எங்கேயோ சிரிக்குதுங்க, வந்து ஒழிஞ்சிப்பான். எங்கேயோ சிரிக்குதுங்க கமலா. சரி, கண்ணலுக்கு ஒன்றும் சரி போகலாம், பார்த்துக்கலாம். இங்கே தான் கமலா சிரிச்சுன்னு இருந்தது. சரி, பார்க்கலாம். இங்கே பக்கத்தில் ஒளிரான இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன்றா. ஒழிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். ஓகே, இப்போ போய் நம்ம இன்னொரு இந்த பேட்டர்ன் கூட போய் போடணும். இது ஈஸியாக தாங்கடா. லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டு, இது லெஃப்ட்டு அப்பு டவுனு அப்பு. என்னடா கோடு இது? ஐயோ, லெஃப்ட்டு அப்பு என்னங்க கோடு இது? லெஃப்ட்டு அப்பு டவுனு அப்பு, லெஃப்ட்டு அப்பு டவுனு அப்பு. ஐயோ, இவன் வேறு இது பேசினுக்கிறான். லெஃப்ட்டு அப்பு டவுனு அப்பு. ஓகேங்க, சீக்கிரம் போடு தம்பி, சீக்கிரம் போ.
சீக்கிரம் போ. லெஃப்ட்டு அப்பு டவுனு அப்பு. ஓகேங்க, சீக்கிரம் போடணும். வீடியோ எடுக்கிறீங்க, வாய்ஸ் தரணும், கரெக்டாக கேட்கணும், அதுதான். சரிங்க ஏதோ வீடியோ எடுக்கணும், சீக்கிரம் கிளம்புங்க. என்னாச்சுங்க? சரி தச்சுக்கிறேன். ஆ ஓகே, என்னமே வெளியே கிளம்புறீங்க? வீடியோ எடுத்து முடிச்சுட்டு குளிச்சிடுறேன் உடனே. தெரியலையே. சரி, நான் இப்போ குளிச்சு நான் ஃப்ரெஷ் ஆகிடுவேன். எல்லாமே இதுக்கப்புறம் ஐயோ என் நைட்டி சுத்தமான நைட்டி போட்டு கழுத்தில் போட்டு அவ்வளோதான். இதோட நான் பழக்க மாட்டேன். இது கேவலம் ஒரு வீடியோ எடுத்து தொப்பை கட்டியே நீ நானே எனக்கு ஜுரம் வந்து 1000 நான் தான் செலவு. என்ன இதெல்லாம்? அது என்ன தம்மியா? முன்னாடி தொட்டு சரி, அப்போ ஃபேன் போட்டுனே பேசுகிறேன். ஒன்றும் ஆகாதுன்னு ஃபேன் போட்டுன்னு பண்ணுறோம். சரி, ஃபேன் போட்டுன்னு பண்ணுறோமே, ஓகேயா? நான் இதை குளிச்சுக்க யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம சீக்கிரம் போகணும். லெஃப்ட்டு அப்பு டவுனு அப்பு. நம்ம இதுக்கும் வந்து ஒழிஞ்சுப்போங்க. இன்னும் இந்த சரள அட்டண்டன்ஸே போடல நம்மக்கிட்ட, அதனால லைட்டாக பயமாக இருக்குது. அதனால கொஞ்சம் இருப்போம். லெஃப்ட்டு அப்பு டவுனு அப்பு. ஓகேங்க, போய் போட்டுருவோம். சீக்கிரம் தம்பி. லெஃப்ட்டு அப்பு அப்புடா டவுனு அப்பு அப்பு. ஓகே, குத்துட்டானுங்க. ஓடுற தம்பி. இதுக்கு மேலே நம்ம கையில் தாங்க இருக்குது. பெட்ரூம் கீழே குத்துட்டானுங்க. இப்போ பெட்ரூம் கீழே குத்துட்டான், முடிஞ்சால் ஜெயிச்சுக்கணும். இதுக்கு மேலே விடக்கூடாது, நம்ம தான் ஜெயிக்கணும். ஓகே, சீக்கிரம்டா தம்பி, சீக்கிரம்டா. ஐயோ, இவன் வேறு ஏதோ சொல்லின்னுக்குறாங்க, என்னன்னே தெரில. ஐயோ, ஆற தாலி வைக்கணுமா? காப்பு இங்கே தான் வைக்கணும். ஓகே, கணேஷா பொம்மையை குத்துருவானுங்க. ஓகேங்க. என்ன இது கேமே ஒரு மாதிரி கருப்பாக இருக்கு. நான் இன்னும் நைட் மாரில் ஆடல. இதுனாங்க இது நைட் மார் மூடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, சீக்கிரம் போடு தம்பி. ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம இதை வச்சாச்சு. அதனால் கமலா இந்த ரூம் தவிர மற்ற எதுவும் எந்த ரூமுக்கு வரோமோ மற்ற எல்லா ரூமுக்கும் வரோம். இப்போ நம்ம வெளியே போகிறது அவனவனு ஒரு மாதிரி சின்ன டவுட்டாகவே இருக்குது. பெட்ரூம்க்கு ஏற்றுட்டோம், அதனால் அங்கே போனோம். இப்போ என்ன பண்ணுறது? போகலாமா வேணாவா? போவோமா? சரி போவோம், பார்த்துக்கலாம். ஓகேங்க, ஒரு ஊதவத்தி தேவை. அந்த ஊதவத்தி இருந்தால் தான் ஒரு காலாசுன்ற ஒரு பொம்மை தேவை. சரி, ஓகே, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போயின்னுக்குறோம். ஐயோ, கமலை பார்த்துருச்சுங்க. ஐயோ, வருதுங்க பின்னாடியே வருதுங்க கமலா. ஓகே, கதவு ஓப்பன்னால தப்பிச்சிட்டோம். ஓப்பன்ரா. ஐயோ, அதுக்கிட்டே வந்து மாட்டிக்கணும்டா. சரி, ஓகேங்க. அப்போனா நம்ம பெட்ரூம் கீ எடுக்கவே இல்லை, அங்கேயே விட்டோம். பெட்ரூம் கீ எடுக்கணும், அது எடுத்தால் மட்டும்தான் அந்த டோரே ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம போன டோருக்கு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போய் பெட்ரூம் கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். அது நான் எடுத்த மாதிரி இருந்ததுங்க, அதனால தான் அப்படியே போனேன். கடைசியில் பார்த்தா எடுக்கவே இல்லை. என்னடா இது, தேவையில்லாமல் ஒரு லைஃப்பும் வேறு போயிடுச்சு. சரி, பரவாயில்ல, பெட்ரூம் கீ போய் எடுத்துருவோம். எட்ரா. அப்பா, பெட்ரூம் கீ எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அங்கே ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிடலாம். கணேஷா அந்த ரூமுக்கு போய் வேணாம், ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிடுவோம், பார்த்துக்கலாம். இது வேறு அழுவுதுங்க, லைட்டாக பயமாக இருக்குது எனக்கு. சவுண்டு வேறு லைட்டாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி போவோம், பார்த்துக்கலாம். இங்கே ஏன் திரும்ப நான் ஸ்பீடாக போட திடீர்னு வந்துடும், அதுக்கு தான். இந்த சைடு நம்மளை போக விட மாட்டேங்குதுங்க இந்த சரளா, அதாங்க கடுப்பாக வருது. சரி, ஓகே, பெட்ரூம் கீ எட்ரா.
இதுதாங்க தேவை, அகர்பதி. இது 52 இருக்குது, ஆனால் நமக்கு 30 மட்டுமே போதும். சீக்கிரம்டா தம்பி. ஓகேங்க. இப்போ நம்ம வந்து கணேஷஜிக்கு போனால் காலாஸ் தருவானுங்க. அப்புறம் வந்து அந்த ஆரத்தாளி லாஸ்ட்டில் இருக்குது, அதை எடுத்துன்னு வந்துட்டா நமக்கு கேமே முடிஞ்சிடும். அதில் தாங்க ஜெயிக்க போகிறேன். ஆனால் இன்னும் நம்ம ஜெயிக்கல, அது வரைக்கும் நம்ம உடனே ஆடக்கூடாது. ஓகேங்க. இங்கே தாங்க இந்த அகர்வத்தியை வைக்கணும். ஒரு 30 செகண்டுக்கு இங்கேயே வெயிட் பண்ணணும். இது அகர்வத்தி ஃபுல்லானதுக்கப்புறம் காலாஸ்ன்ற ஒரு பொம்மை ஸ்பான் ஆகிடும். இவன் வேறு பைத்தியக்கான. ஆனால் இந்த கேமில் ஒரு ஃபன்னி மூமெண்ட் என்னென்னா, இது வந்து ஒரு பேய் வீடு தானே, நம்ம வந்து பேய் ஓட்டுறவங்க. இந்த பேய் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பேயை ஓட்டுறோம். அது நினச்சாதாங்க எனக்கு சிரிப்பாக வருது. ஆனால் எத்தனை வாட்டி இது வரைக்கும் நான் ப்ராக்டிஸில் ஆடிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. பிகாஸ் ஆஃப் இந்த பெட்ரூம் கீ. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டே கச்சிருக்கேன், ஆனால் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரில. ஆனால் இந்த வாட்டி தாங்க ஜெயிக்க போகிறோன்னு எனக்கு மொதல் சந்தோஷமாக இருக்குது. அந்த 3 லைஃப்பில் ஜெயிச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல. இதாங்க அந்த பொம்மை. இது என்னடா பொம்மை, ரெண்டு அதுனா, ஐயோ அது பேர் மாதிரி வந்துருச்சு. 2 மிளகாய்க்கு நடுவில் ஒரு தேங்காய் பொம்மையா, மேலே தேங்காய் இது கவுத்தா மாதிரி இருக்குது. ஓகே, எங்கடா வைக்கணும் காலாஷா? சால்ட்டு. ஆடா ஆவீங்களா, சால்ட்டு வேறு வைக்கணுங்க இன்னும். அப்படியே ஏன்டா இப்படி விட்றீங்க? ஏக்கா சால்ட்டு வேறு வைக்கலங்க இன்னும். நம்ம சால்ட்டு வேறு எங்கே இருக்குமே தெரியலையே. டே பக்கத்துலேயே கொடுத்துருங்கடா. கெஞ்சி கேட்குறா, அலைய விடாதுங்கடா சால்ட்டை. எங்கே சால்ட்டு எங்கெங்க வச்சுருக்கானுங்க? டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டே பக்கத்துலேயே கொடுங்கடா. இங்கே தாங்க சால்ட்டு இருக்கும். இங்கே இல்லைன்னா அவ்வளோ தூரம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஆரத்தாலியை வச்சுருவோம், கடைசியாக வந்து சால்ட்டை வைக்கலாம். சீக்கிரம்டா டே, ஏன்னா இதுவும் ரொம்ப தூரம் தான் இப்போதைக்கு பார்த்தா. அதனால தான் சொல்கிறேன், இப்போதைக்கு நம்ம சால்ட்டை பார்த்துட்டா கூட போதும். 2வது லைஃப் அவுட் ஆனாலும் பரவாயில்ல. ஏன் சொல்கிறேன்னா, அந்த சால்ட் இருக்கிற தூரம் ரொம்ப தூரம். சரி ஓகே, ஆரத்தாலிங்க இங்கே தாங்க வைக்கணும். ஐயோ இது வேறு கத்தின்னு வருது. இங்கே வந்து ஒழிஞ்சுப்போம். கமலாவோட சரலாம் ஓகே தான். ஏன்னா இது எல்லாம் கிட்டத்தட்ட முடிக்க போகிற பொருள். அப்போ தான் கத்தும். கமலா என்னடானா ஒரு பொருளும் கத்துன்னு இருக்குங்க. சரி ஓகே, இப்போ வேறு அது எங்கே இருக்குன்னு தெரிலங்க. அதுதாங்க இப்போ எனக்கு டவுட்டு. இந்த இடத்துல இருக்குது. அதனால தான் கதவு சாத்திருக்கு. அது போகிற இடம்லாம் கதவு சாத்திரும். சரி, இப்போ நம்ம எப்படி போகிறது? அப்போது எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் போகணும். தொடடா கதவு. லைட்டாக பயமாக இருக்குங்க போகிறதுக்கு. சரி ஓகே, இப்போதைக்கு தம்பி வானாண்டா, அவுட் ஆகுதுடா. ஓகேங்க, அங்கே ஒரு ஹிடன் அவுட்டு. சரி ஓகே, இப்படியே போவோம், பார்த்துக்கலாம். கதவு. ஓகேங்க, இங்கே ஒரு ஹிடன் இருக்குது. அவள் தான்டா தம்பி. கெத்துறா மாசுரா, கெத்துறா. எம்மா சி, எப்படி வந்தது பாருங்க தலை. இது கேம் அநியாயத்துக்கு ஸ்பீடாக இருக்குங்க இது. சரி ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே சிட்டிங்கை போட்டு நிற்போம். சரி, திடீர்னு யூட்டர்ன் அடிக்கும்னு நான் நினச்சே பார்க்குறேங்க. அது அப்படியே நம்ம கணேஷ் ரூம்குள்ளே போகலான்னு பார்த்தா நம்மளும் துரத்துது. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? சரி, இது சிரிக்கிறதாங்க நல்லாவே இல்லை. இன்றைக்கியாவது முடிக்கலான்னு பார்த்தா முடிக்க முடியுமான்னு தெரியலையே. அந்த உப்பு வேறு கிடைக்கணும் நமக்கு. அந்த உப்பை தரவே மாட்டுறானுங்களே. சரி ஓகே, நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச்சில் போய் தேடுவோம். ஐயோ, திருப்பி கதவு மூடி இருக்குங்க. இதே இடத்துக்கு நம்ம போகிற இடத்துக்கு தான் இதுவும் போயிருக்கு இப்போ. அதனால் நம்ம கணேஷ் ரூமுக்கு போயிடுவோம். இல்லை, அந்த உப்பு வேறு வேணும். சரி ஓகே, இப்போ திருப்பி போவோம், பார்த்துக்கலாம். 2 லைஃப் இருக்குது, அதனால தாங்க இப்போ வரேனே. அவுட் ஆகாமல் பார்த்துக்கணும். உப்பு ஒரு இடம் தெரியும், ஆனால் அங்கே இருக்குமா இருந்தால். ஓடுற தம்பி கணேஷ் ரூமுக்கு ஓடுறா. அவள் தாங்க கெத்துறா மாசுரா டே. ஓகே எப்படி வருது பாருங்கண்ணா. எப்போ ஓகே முஞ்சா வாரி. கதுவா சாத்துற. இது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இது போதுங்க. சத்தியமாக இது நினைக்கும் போது கடுப்பாக வருது. ஓகே, இங்கே சைடு எதாக இருக்கான்றது அப்படி பார்ப்போம். இங்கே கூட சில டைம் உப்பு வைப்பானுங்க, அதுக்கு தான் கேட்குறேன். இங்கே உப்பு இல்லைங்க, இங்கே உப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அப்போ இங்கே எதுவுமே இல்லை. அதனால நம்ம கணேஷா ரூம்க்கே போயிடுவோம். அதுக்குள்ளே திடீர்னு யூட்டன் வச்சு வந்துட போகுது.
நம்ம போக வேண்டிய இடத்துக்கே போகுதுங்க. கடைசியான சால்ட்டு எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருக்குது. ஏன்னா ஒரு பேய் அங்கேயே நம்மளை வர விடாமல் தடுக்குதுன்னா அப்போ அங்கே தாங்க இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஒரு இடம் இருக்குது தெரியும், அங்கே தான் இருக்குது. சரி இப்போ இது வேறு போக விட மாட்டேங்குது. சரி போவோம், 2 லைஃப் இருக்குது. அதனால தான் பார்த்துன்னுக்குறேன். போட்டேன் நான் சத்தியமாக இந்த மாதிரிலாம் போக விடாமல் பண்ணவே கூடாதுங்க. எல்லாம் ரொம்ப சீட்டிங். ஆனால் இவங்க இந்த சைடு தான் போனோம். சால்ட்டு போடு கச்சிடுச்சுங்க. ஐயோ ஐயோ சிரிக்குது. கச்சிச்சுங்க. கேமே முடிய போகுது. ஏய் வா உனக்கு கட்டுறேன் ஆப்பு. எவ்வளோ நாள் எத்தனை கேமுங்க, இல்லை எத்தனை வாட்டி நான் ஆடினேன். அவள் தான் இதுக்கு முடிவே கட்ட போகிறேன். ஏய் சரளா உனக்கு கட்டுறேன் நான் முடிவு. அவள் தான் இந்த சால்ட்டை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, இது கதை காலி. எத்தனை வாட்டி தருமா? அவள் தான்டா. இதுக்கு எல்லாமே ஒரு முடிவு இதுதான். என்னங்க நம்ம வந்து உக்காரணும். அப்பா எப்படியும் நம்ம ரிவெஞ்ச் எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய். மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.